வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்னைக்கு வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸ் தயாரித்த ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸ் பற்றி பார்ப்போம். 2018-21 மூணே சீசன் 28 எபிசோடில் சூப்பராக சொல்லி முடித்த சீரீஸ் தான் இந்த லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இந்த சீரீஸோட பிளாட் படி சொல்லவே வேண்டாம், டைட்டில் பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்படி வீட்டுக்கு திரும்பி போனாங்களா இல்லையான்றது தான் கான்செப்ட். இந்த சீரீஸில் ஒரு குட்டி பையன் வருவான். அந்த பையனோட ஒரு ரோபோட் ரொம்பவே அட்டாச் ஆகிடும். இந்த ரோபோட்டோட ஹெல்ப்பை வச்சு இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கன்றதை ரொம்பவே த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். இந்த சீரீஸில் பாராட்ட வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. எல்லா ஹாலிவுட் மூவிஸ்லையும் காட்டுற மாதிரி வர்ற ஏலியன் கூட இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்து கரெக்டாக பேசும். இந்த ரோபோட்டும் இங்கிலீஷில் பேசும், பட் அளந்து பேசும். குறிப்பிட்ட வார்த்தையை தவிர திருப்பி வேறு எதுவுமே சொல்லாது. அதுதான் ஹைலைட்டான விஷயமே. இந்த சீரீஸில் முக்கால்வாசி எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீனில் கிராஃபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு பார்த்தா பளிச்சுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. ஒர்த்தாக இருக்கும் விஷுவல் எல்லாமே. இந்த சீரீஸில் பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் அக்யூரசி. சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு சீசனுக்கு எனக்கு இத்தனை எபிசோட் வேணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடும்போது அந்தளவுக்கு கதை இல்லைனாலும் தண்டத்துக்கு போட்டு இழுன்னு இழுப்பாங்க. பட் இந்த சீரீஸில் அந்த தப்பு பண்ணாமல் தேவையான அளவுக்கு கரெக்டான எபிசோட்ஸில் சொல்ல வேண்டிய கதையை சூப்பராக கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சீரீஸில் வில்லன்னு ஒரு கேரக்டர் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வில்லன் தானா இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டரான்னு தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரை நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாங்க. ரொம்பவே லாஜிக்கலாக ரீசனாக தான் போகும். பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. இந்த சீரீஸ்லேயே இன்னொரு முக்கியமான சப்போர்ட்டிங் ஆக்டர் இருப்பார். ரொம்ப நல்ல கேரக்டர், செம்மையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவர் தான் ஹீரோன்ற மாதிரியே போர்ட்ரே பண்ணி சூப்பராக கொண்டு போவாங்க. எப்படி இந்த குட்டி பையனுக்கு அந்த ரோபோட் அவ்வளோ அட்டாச்சாக இருக்கோ, அதே போல் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ஒரு கோழி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். செம்ம காமெடியாக சூப்பராக கொண்டு போவாங்க. அது த்ரில்லிங் சீனாக காமெடி சீனான்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய நல்ல சீரீஸ் எல்லாம் டமால்னு கட் பண்ணுற பழக்கம் உண்டு. பட் இந்த சீரீஸ் அந்த மாதிரி பண்ணாமல் தேங்க் காட் ஒரு நல்ல சூப்பரான சாட்டிஸ்ஃபையிங் கிளைமேக்ஸ் கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. பெருசாக லாஜிக் ஓட்டன்னு இந்த சீரீஸில் எதுவுமே இருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நியூடிட்டி அண்ட் அடல்ட் கண்டென்ட். இந்த சீரீஸில் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. க்ளீனாக இருக்கும். சீரீஸ் பார்த்து முடிக்கும்போது ஒரு சூப்பரான ஸ்பேஸ் அட்வென்ச்சர் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு வாட்டி ரீகேப் போடுற அளவுக்கு ஒரு வர்த்தான சீரீஸ் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த சீரீஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை ஸ்பாயில் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட் சீசன் எதுன்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான ரெக்கமெண்டேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.